எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 26 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க, அனிமல்ஸ் ஃபுட்டு, மிருகங்கள் உணவு. ஸோ நம்ம எல்லாமே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணிகிட்ருக்கோம். என்ன நல்லது பண்ணிகிட்ருக்கோம்? கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ பால் அபிஷேகம் பண்ணுங்கள், பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள், இளநீர் அபிஷேகம் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுறோம். உணவு நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. இந்த அனிமல்ஸை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று மிங்கிள் பண்ணி காட்ஸோட வந்து பேர் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க. டாக், நாய், அவங்கள வந்து பைரவர்னு சொல்லுவாங்க. பைரவரை போய் வணங்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த கடவுளை வந்து வணங்குறவங்க, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த சாதத்தை மக்களே வந்து சாப்பிட்டுருக்கோம். அந்த உண்மையான ஒரு பைரவர் இருக்கிறாருல்ல, டாக், நாய், அவங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி போடணுமா இல்லையா? கடவுளை கும்பிட வேணான்னு சொல்ல, கும்பிடுங்க. ஆனால் அந்த ஒரிஜினல் பைரவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும்ல. அதேமாரி ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து வடமாலை 108, 1008, 10,008, 1,08,008 நிறையா வந்து வடமாலை சாத்துறாங்க. ஒரிஜினல் ஆஞ்சநேயர் வந்து குரங்க தான் ஆஞ்சநேயர் நம்ம இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த குரங்குக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒரிஜினல் வடை ஒன்று கொடுத்துருக்கோமா? சாமி கும்பிட வேண்டியது தாங்க. சாமிக்கே எல்லாமே சமர்ப்பணம்னா அப்புறம் மீதி வந்து எப்படி உண்மையான ஒரிஜினல் ஆஞ்சநேயருக்கு எப்படி சேர்றது? தயவுசெய்து ஒரு 10 குரங்குக்கு போய் அந்த வடையை வந்து போடுங்க. தயவுசெய்து இந்த டாக் இருக்கு இல்லையா, பைரவர், அவருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு உணவை வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை அவங்களுக்கு போடுங்க. ஒரிஜினல் பைரவர் வீட்டில் இருக்கிறாரு, ஆஞ்சநேயரே வீட்டில் இருக்கிறாரு, ஏதாவது பண்ணுங்க. காகம், நம் முன்னோர்கள், அவங்களுக்காக நம்ம வந்து படைக்கிறோம். அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் படைக்கிறோம். தண்ணி வைக்கிறது இல்லை. காக்கா, குருவிகள்லாம் இப்படி தண்ணி குடிக்குது. நிறைய சின்ன வயசுலேருந்து ஸ்டோரிஸ் நிறைய கேள்விப்பட்டோம். நம்ம கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர்லாம் சொல்லியிருக்கிறாங்க சின்ன வயசு கதை நிறைய. காக்கா வந்து ஒரு குடத்தில் கல் எடுத்து போட்டு, கல் மேலே வர தண்ணி மேலே வந்து அந்த காக்காவும் குடிச்சிட்டு போயிடுச்சு. இது மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ யார் பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறான்? அந்த காக்கா கல் எடுத்து போடுறதுக்கு. தண்ணி வச்சா தானே காக்கா கல் எடுத்து போட்டு மேலே வந்து அது குடிச்சிட்டு போவோம். ஒரு பேர்ட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தண்ணி வைக்கிறது இல்லை. உண்மையான பதிவுங்க அது. ஒரிஜினல் ஆஞ்சநேயரே உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா போடுங்க. ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக கூட செஞ்சு கொடுங்க, தப்பு இல்லை. ஒரிஜினல் பைரவர், அதே போல் டாக் நம்மளை பாதுகாக்கணும். நன்றி விசுவாசத்தோடு எண்ணிக்கை இருக்கும். சுற்றி சுற்றி வரும். நம்ம அடித்தாலும் உதைச்சாலும் திட்டினாலும் திரும்ப உங்கள்கிட்ட தான் வரும். அதுக்கு ஏதாவது உணவு வந்து போடுங்க. உங்கள்கிட்ட மிச்சம் மீதி இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் போடுங்க. ஒரிஜினல் பைரவரை உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல இப்போ மறந்துட்டீங்களே அப்படின்னு கேட்காதீங்க, சொல்கிறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ நமக்கு உண்மையான காட் யார் தெரியுமா? நம்மளுடைய தாய் தந்தை தான். நம்ம விநாயகர் வந்து உலகத்தை சுற்றி வரல, தாய் தந்தை சுற்றி வந்து ஈஸியாக எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் ஃபுட்டை. சரிங்களா? அதேமாரி லைஃப்பில் உங்களோட தாய் தந்தை என்றைக்கும் மறந்துடாதீங்க. அவங்க வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து நல்லது தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தாய் தந்தையை மறந்து விடாதீங்க. அவங்கள வந்து பாதுகாத்து அவங்களுக்குன்னு ஃபுட்டு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி முதியோர்களுக்கு கொடுங்க. சாப்பிட்லையா வீட்டில் பெரியவங்க, ஒரு வேளை அவங்க பட்டினி கிடந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியாது. நம்மளுடைய பெரியவங்களாம் சாப்பிட்லன்னு வச்சுங்க, ஒரு வேளை சாப்பிட்லனாலும்
கண்டிப்பாக அது குடும்பத்தையே பாதிக்கும், அவங்களையும் பாதிக்கும். அதனால் உண்மையான கடவுள் நம்மளுடைய தாய் தந்தை தான். ஸோ தாய் தந்தையை என்றைக்கும் வந்து மறந்துடாதீங்க, அவங்க பேச்சு கேளுங்க. உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு மிக மிக முக்கியம். உங்களுக்கு நல்லது பண்ணுற ஒரே ஆள் தாய் தந்தை. அதுக்கப்புறம் தான் உறவினர்கள், உடன்பிறப்பு எல்லாம். ஃபஸ்ட்டு தாய் தந்தை. அதனால் மறந்துடாதீங்க, உங்களுக்கு உங்கள் தாய் தந்தை தான் உலகம். தெய்வமே வீட்டில் தாங்க இருக்குது. தெய்வத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு தெய்வத்தை போய் பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம், தப்பு இல்லை, அதே வேலையாக இருக்கக்கூடாது. செய்யலாம், தப்பு இல்லை, அதே வேலையாக இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கவங்கள சாப்பிட்றியான்னு கேளுங்க. நீ சாப்பிட்டியாம்மா, நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியாம்மா, நீ சாப்பிட்டியா பாப்பா, நீ சாப்பிட்டியா அண்ணன், நீ சாப்பிட்டியா தங்கச்சி. அனிமல்ஸுக்கு கொஞ்சம் உதவுங்க. நம்மளை மட்டும் கேட்குறது இல்லாமல் அனிமல்ஸுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உண்மையான பைரவர் நம்ம வீட்டில் இருக்காங்க, உண்மையான ஆஞ்சநேயர் நம்ம வீட்டில் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், சரிங்களா? உன்னை பற்றி யோசி, திங்கப்பட்டு வருஷம் எது பேசினாலும் என்னுடைய டாபிக் ரிலேட்டடாக தான் பேசுவேன். உங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அனிமல்ஸ்க்கு ஒரிஜினல் பைரவர், டாகுக்கு ஒரிஜினல் ஆஞ்சநேயர், அந்த குரங்குக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுங்க, தப்பு இல்லை. கோவிலுக்கு செய்யுங்க, தப்பு இல்லை. உண்மையான நிஜத்தில் இருக்க உயிரினத்துக்கு செஞ்சிங்கன்னா அதோட பலன் அதிகம். உங்களோட சுற்றி இருக்கவங்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்க. காட் வந்து எனக்கு செய்யணும்னு சொல்கிறதில்ல, நாமளாக தான் போய் செய்யணும். என்ன இதை செஞ்சால் அதை செஞ்சால் எப்படியாவது நம்ம குடும்பத்தில் மேலே வந்துடலாம், ஒரு கார் வாங்கிடலாம், பங்களா வாங்கிடலாம், நல்ல வேலை கிடச்சிடும், கல்யாணம் பண்ணிடலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் கோயிலுக்கு போகிறோம். அந்த நன்றியை செலுத்துறது இல்லை. முடிஞ்ச பிறகு அதுக்கு டைமும் கிடையாது, எதுவும் மறந்துடுறோம். ஒரு விஷயம் வேண்டிக்கிறோன்னா அது சக்ஸஸ் பண்ணுறதில்ல, அது மறந்தே போயிடுறோம். நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறீங்க. அது மூலயமா கூட ஏதாச்சும் ஒரு மெசேஜ். இன்னொன்று சொல்கிறேன், கடவுள் வந்து அனிமல்ஸ் மூலயமா கூட வருவார். இவன் சாப்பாடு வைக்கிறானா சோதிச்சு பார்ப்பார். யார் மூலயமா வந்தாலும் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் எப்பயுமே உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பகிருங்க. கஷ்டப்பட்டு கடை வாங்கி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அனிமல்ஸுக்கும் கொஞ்சம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை வேண்டுகோள், சரிங்களா? திஸ் இஸ் மை இம்பார்ட்டண்டான ஒரு டாக்ஸ். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நம்ம நல்லது பண்ணுவோம், 4 பேருக்கு பண்ணுவோம், 40,000 பேருக்கு போட்டோம். 40,000, 4 கோடி, 4 கோடி மில்லியன், இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.